கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10வது வசனம் இப்படியாக கூறுகிறது: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்பதாக. கர்த்தரை கனம் பண்ணு, ஹானர் யுவர் லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லிவிட்டு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று ஆரம்பிக்கிறதே பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவருக்கு சிறந்ததையும் முதற் பலனையும் கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதுவே கர்த்தருடைய கட்டளையாகவும் காணப்பட்டது. உலகத்தில் இருக்கும் ஜனங்களை கனப்படுத்தும் போது நாம் அவற்றை நம்முடைய செயலில் அவர்களுக்கு காண்பிக்கிறோம். அதுபோல கர்த்தரை கனம் பண்ணுவதை நாம் செயலில் காண்பிக்க வேண்டும். முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்து அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அநேகர் முதற் பலனை கொடுக்காமல் மீதம் இருப்பதை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சம்பாத்தியத்தில் முதலில் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட கட்டணங்களை செலுத்துவது, மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், வீட்டு வரி, இணையதள கட்டணம் போன்ற எல்லா செலவுகளையும் செய்துவிட்டு மீதம் எவ்வளவு இருக்கிறதோ அவற்றை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இவ்வகையான கனத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் எதிர்பார்ப்பது முதற் பலன் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் நம்முடைய ஆஸ்திகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் சொந்தக்காரர்கள் அல்ல. ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் என்று வசனம் கூறுகிறது. நாம் கர்த்தருக்கு முதற் பலனை கொடுக்கும்போது நாம் பணக்காரர்களாக வேண்டும் என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. மாறாக நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கும்போது 2 காரியங்கள் நடைபெறும். ஒன்று, பூரணமாய் நிறையும். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறையும்படி ஆசீர்வதிப்பார். 2வது, நதி தண்ணீர் புரண்டோடுவது போல உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. யாரை கனம் பண்ண தவறினாலும் கர்த்தரை கனம் பண்ண தவறி விடாதிருங்கள். உங்களுடைய நோக்கம் முதலீட்டின் மீதான வருமானம் என்று அல்லாமல் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் விதையுங்கள். அப்பொழுது நூறத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை கனம் பண்ணும்படியாக கர்த்தரின் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று வசனம் சொல்லுகிறதே, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க கர்த்தர்தாமே உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதாக. போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.